எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் ரமன் பேசுகிறேன். நேற்று ஒரு காணொளி பதிவு செய்திருந்தேன். இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்க இந்த உலகத்தமிழரோட மானத்தை வாங்காதீங்க, உங்களுடைய அமைச்சர்களை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி தாவைக்கா அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன். அதே மாதிரி வந்து இதே மாதிரி வந்து வெளிநாட்டுகளில் தாவைக்கா ஆதரவாக தற்குறித்தனமாக வேலைகளை எல்லாம் வந்து செய்கிறத வந்து நிறுத்தணும் அப்படின்னும் வந்து ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன் தாவைக்கா ஆதரவாளர்கள், உலக ஆதரவாளர்களிடம். அந்த காணொளி பிடிச்ச பிறகு நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது, அதையெல்லாம் பற்றி கொஞ்சம் எடுத்து பேசலாமே அப்படின்ற மாதிரி சொன்னதுனால, சரி இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா என்னது ரன்னிங் எடு ட்ராக்ஸை விடு, சரி ட்ராக்ஸ்ன்னு நான் வேறு, அது தமிழ்நாட்டில் இப்போ ட்ராக்ஸ்ன்னு மாற்றிருக்காங்க. அதை வந்து தலைவர் தங்கிலீஷில் பேசின முதல் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அண்ணா அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். ஏன்னா வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணால் இந்த மாதிரியான மற்ற தற்குறித்தனமான சினிமா இல்லை உடலை அழுத்தி கொள்கிற இந்த மது, அப்புறம் இந்த போதைப் பொருள் எல்லாம் வந்து தவிர்ப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நேற்று பஸ் எல்லாம் நிறுத்தி வச்சு எல்லாரையும் நிற்க வச்சுட்டு இவங்க பஸ்ஸில் போன மாதிரி இன்றைக்கி வந்து தலைவரே வந்து இறங்கி மேரத்தன் வந்து ஓடிருக்காரு. 3 கிலோமீட்டர் வந்து இது வரைக்கும் யாருமே ஓடினதில்லைன்னு ஒரு முட்டு, அதெல்லாம் வந்து விட்டுருவோம். இதெல்லாம் வந்து செய்திருக்காரு. சரி, இதை வந்து நம்ம வந்து பேசலாமே, இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்லாம் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம்னு நினச்சா, அதுக்குள்ளேயே வந்து மில்லி உள்ளே போனால் கில்லி வெளியே வருவான்டான மாதிரி அமைச்சர் கில்லி சரத்குமாரா சரத்தான்னு தெரியல, ஆனால் வந்து அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு காணொலியில் விளக்கம் கொடுத்து குழந்தையும் கையுமா வந்து நின்றுக்கிட்டு பக்கத்தில் மனைவின்னு நினைக்கிறேன், மனைவியும் நிற்க வச்சுக்கிட்டு, ஏன்னா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியாக மாற்றணுன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்கள் ஐபிஎல் மேட்ச்க்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து என்னன்னா, ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அது துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்காங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம கிரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து கிரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பேசின அந்த காணொலியில் அவங்க இல்லை, வேற ஒரு பெண்மணி தான் இருந்தாங்க. இந்த காணொலியில மனைவியும் கூட வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டால், இந்த மாதிரி நாங்கள் வந்து ஐபிஎல் கிரவுண்டில் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போயிருந்தோம். அந்த ஐபிஎல் மேட்சை வந்து நாங்கள் அந்த ஐபிஎல் மேட்ச்சில் குழந்தைக்கு வந்து மருந்தை வந்து உடைச்சி தண்ணியில் கலந்து கொடுக்குற ஒரு வீடியோவை ரூமராக பரப்புகிறாங்க, அதாவது வதந்தியாக பரப்புகிறாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி, நான் வந்து குடும்பம் நண்பர்கள் எல்லாம் சூழ தான் நாங்கள் போயிருந்தோம், அப்போ வந்து நாங்கள் இப்படி செய்வோமா, என்னடா செஞ்சார் அப்படின்னு பார்த்தா, ஒரு மாத்திரையை வந்து உடைச்சி அதுவும் வந்து கிரெடிட் கார்டு மேலே வந்து வச்சு உடைச்சிட்டு அதை வந்து ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது பிரேக் டைமில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அதை வந்து அந்த மருந்தை வந்து ஒரு கிரெடிட் கார்டு வழியாக அதை வந்து ஒரே கோர்வையாக சேர்த்து ஒரு லைனாக சேர்த்து அதை வந்து இன்னொரு 100 ரூபாயை வைத்து நினைக்கிறேன், 100 ரூபாவா எவ்வளோன்னு தெரியல, 100 ரூபா நோட்டை வைத்து மறைத்து அந்த பக்கம் வந்து ஒரு அதே பெண்மணி, இன்னொரு பெண்மணி உட்காந்துருக்காங்க. அந்த பெண்மணி வந்து அவங்களுடைய ஹேண்ட்பேக் வழியாக இந்த எடுக்கிற இந்த விஷயத்தை வந்து மறைக்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து பகிர்ந்துருக்காங்க. அதை வந்து யார் போட்டா அப்படின்னு பார்த்தா இவரே தான் வந்து பகிர்ந்துருக்காரு. அதை வந்து இவர் காலையில் போயிட்டு
நான் சொன்ன மாதிரி இவர்களுக்கு ஆதரவாக தான் பேசணும்னு சொன்னேன் இல்லையா. காலையில் போய் இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக ஒரு விழிப்புணர்வை வந்து இவர்கள் தலைவர் மூலமாக செய்துட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. அதுக்குள்ளே யாரோ இப்படி ரூமரை கிளப்பியிருக்காங்க. ஏன் இப்படியெல்லாம் வந்து செய்திருக்கீங்கன்னு தெரியல. இதில் வந்து உங்களுடைய மனைவி வந்து பக்கத்துலேயே இருக்காங்க. மனைவி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அது வரைக்கும் பேசுகிறத வந்து அவரை பேச வைத்துட்டு பக்கத்தில் வந்து அவர் பேசி முடித்தோன்னே அவங்க பேசுகிறாங்க. எனக்கு வந்து கேட்டால் அவங்க பேசாமலே இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க சொன்னாங்க, யாரோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது எங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத இதை வந்து நாங்கள் மருந்தை கலந்து கொடுக்க போகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வீடியோ எடுத்துட்டாங்கன்றாங்க. அந்த வீடியோவை வந்து இவர் தான் அவருடைய பதிவிலேயே போட்டிருக்காரு. அப்போ யாரோலாம் வீடியோ எடுக்கல, உங்கள் கூட வந்த நண்பர்கள் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அந்த அளவுக்கு அப்பாவே பாவம் அந்த மனைவி இருக்காங்க. இதில் என்ன ஆதரவாக பேசுறது? சரி, ஓகே. என்ன சொல்லலான்னா, இது வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் யாருமே வந்து குழந்தைகளுக்கு மருந்து கொடுத்ததே இல்லையா? என்ன ஆனாவுன்னா எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி 1.5 வயசுக்கு கம்மியான குழந்தைக்கு எப்படி வந்து ஒரு மருந்தை வந்து டேப்லெட் மூலமாக எந்த டாக்டர் கொடுப்பான்றீங்க? ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியலையே. கொடுப்பாங்க. நீங்கள் இது எவ்வளோ மருந்து என்ன ஆப்ரேஷன்லாம் கூட வந்து குழந்தையே செய்யும். அண்ணன் சிஎம் ஆயிட்டார்ல, இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு 3 வயசு குழந்தையெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை செய்யும். மருந்து என்ன, மருந்து கம்பெனியவே வந்து முழுங்குற அளவுக்கு குழந்தைகள்லாம் உருவாகும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தப்பாக பேசக்கூடாது. இவங்களை வந்து எதுக்கு வந்து இவர் வந்து செல்ஃபோன் மேலே வந்து வச்சு உடைச்சாருன்னு வேறு என்ன பண்ண முடியும்? அங்கே ஐபிஎல் நடக்குது. அங்கே ஐபிஎல் நடக்கிற இடத்துல எத்தனை தரையில் எத்தனை பேர் நடந்து போவாங்க வருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்கிற நேரத்தில் வந்து மருந்து வந்து சிரப் ஃபார்மில் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. ஏன்னா 1.5 வயசுக்கு மேலே ஆச்சு குழந்தைக்கு. அப்போ வந்து சிறப்பெல்லாமா கொடுப்பாங்க. சும்மா தற்குறித்தனமாக வந்து எப்போ பாரு இந்த திமுக ஐடிவிங்கும் டிவிகே வந்து குறை சொல்கிறதுக்குமே வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க. எனக்கு வந்து பயங்கர கோபமாக வருது. இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. இந்த மொபைல் மேலே ஏன் வச்சு அப்படி செய்தாங்க அப்படின்னா வந்து இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த கிரெடிட் கார்டை வச்சு தான் அதை செய்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் இது எல்லாமே டிஜிட்டல் இந்தியாவில் வந்து வாழ்கிறோம். இப்போது மோடி அவர்களுடைய பின்னணியில் தான் இவர்கள் ஆட்சிக்கே வந்திருக்காங்க. இதெல்லாம் இப்படி முட்டு கொடுக்கும்பொழுது நாளைக்கு பாருங்கள் அது வந்து எப்படி வந்து இந்த ரூபா நோட்டை அங்கே எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இந்த ரூபா நோட்டுக்கு இதுக்கெலாம் உதவாது பாருங்கள். ரூபா நோட்டை மடித்து வச்சு நம்மலாம் வந்து எதையாவது நசுக்கியிருப்போம், அதெல்லாம் நம்ம செஞ்சுருப்போம் பேப்பரை வச்சு. ஆனால் அந்த பேப்பரில் வச்சு நீங்கள் அப்படிலாம் செய்ய முடியாது. இந்த டேப்லெட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு வந்து செல்ஃபோன் மேலே வச்சு தான் வந்து செய்ய முடியும். செல்ஃபோன் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஐபிஎல் நிறைய பேர் வேலைக்கு அங்கே வருவாங்க, இது வந்து மேட்ச் பார்க்க வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து கீழே தரையெல்லாம் அழுக்காக வச்சுருப்பாங்க, சேரெல்லாம் அழுக்காக இருக்கும். அதனாலேயே தான் வந்து அமைச்சர் அவர்கள் அவருடைய அந்த டிஜிட்டல் இந்தியாவோட ஒரு அடையாளமாக இருக்க அந்த கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டையோ வைத்து எப்படி வழியாக செய்யும் சொல்லுங்கள்? இந்த ஜிபேலாம் எப்படி வேலை செய்யுது? ஃபோன் வழியாக தான் செய்யும். அதனால் அந்த ஃபோன் மேலே வச்சு அவர் உடைச்சிருக்காரு. இதை வந்து நீங்கள் ஏன் இப்படி வந்து குறை சொல்லி இப்படி செய்கிறீங்கன்னே தெரியல. இந்த 1.5 வயசு குழந்தை வந்து சிரப் தான் குடிக்கணும்னா அப்புறம் சிரப் குடித்தா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எடுத்துகிட்டு போய் எங்கள் அண்ணன் குடித்தாரு, இப்போ வந்து இது கர்நாடகாவுக்கு காரில் போகும்போது சிறப்பை சைடில் வச்சுருந்தாரு, அந்த எடுத்து சிறப்பாக சம்பவம் செஞ்சீங்கன்னு சொல்லி அதை வச்சு காணொலி செய்வீங்க. அதனால தான் இப்படி போட்டிருக்காரு. இதில் சில பேர் கேட்குறீங்க, ஐபிஎலுக்கு போகிறது முக்கியமாக பிள்ளைக்கு வந்து உடம்பு சரியில்லாதது முக்கியமானு கேட்குறீங்க. ஐபிஎல் தாங்க முக்கியம். ஏன் காவிரியில் தண்ணி வரலன்னா ஐபிஎல் நிறுத்திட்டா தண்ணி வருமானு கேட்ட ஊர் தானே இது. அப்போது வந்து இவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஐபிஎல் போகாமல் இருந்தால் குழந்தைக்கு உடம்பு சரியாயிடுமா? அதுக்கு தான் வந்து அங்கே வந்து நல்ல வந்து இதுலேருந்து வந்து கொலம்பியான்னு நினைக்கிறேன், கொலம்பியாலேருந்து தான் இந்த மருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மருந்து என்ன மாத்திரையாக இருக்குன்னு தெரியல. அந்த மாத்திரையை லைட்டாக வச்சு அவர் நசுக்குனது வந்து ஒரு சின்ன எம்எல் தான் வருது. அது ஒன்றும் மில்லிகிராம் தான் வருது. அது வந்து போதும்னு நினைக்கிறேன். அது ஸ்ட்ராங்கான டோஸ். அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது நீங்கள் ஏன் வந்து எல்லாத்தையுமே ஒரு சந்தேகத்தோடு பார்க்குறீங்கன்னு தெரியல. இதில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெண்மணி கூட இருக்காங்க. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, என்னை எடுக்காத அப்படின்றாங்க. என்ன
இருக்கும்னா, இந்த ஸ்ட்ராங்கான கொலம்பியாலேருந்து வந்த இந்த குழந்தைக்கான மருந்து இருக்கு இல்லையா, அந்த மருந்தை வந்து அனுப்புன கம்பெனி எஸ்கோபார் கம்பெனியாக தான் இருக்கும். அந்த பேப்லோ கம்பெனியாக தான் இருக்கும். அந்த பேப்லோ கம்பெனி மருந்தை வந்து உடைக்கும்பொழுது இந்த அம்மா கண்ணில் அது பட்டு ஏதாவது ஆயிடுன்றதுக்காக அந்த நண்பி வந்து அதை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஏன் வந்து அந்த உடைக்கிறத வந்து அவங்க ஹேண்ட்பேக் வச்சு மறைச்சாங்கன்னு எனக்கு அதுக்கு வந்து விளக்கம் சொல்ல முடியல. அதுக்கு நம்ம மற்ற அமைச்சர் அடுத்த வீடியோ போடுவார்னு நினைக்கிறேன். அந்த ஹேண்ட்பேக் உள்ள என்ன இருந்துச்சு, அதை வச்சு ஏன் மறைச்சாங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறார். ஐபிஎல்ல தான் வந்து இது நடக்குது, சுற்றுமுற்றும் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் டிவிகேக்கு ஆதரவாக நான் இந்த பதிவை வைக்கிறேன்னா, அமைச்சர் முன்னுக்கு வந்து டோப் டெஸ்ட் எடுப்பார். உங்களை மாதிரியெல்லாம் பயந்தவங்க ஒளி கிடையாது. அவர் வந்து கண்டிப்பாக எடுப்பார். அது பாப்லோ எஸ்கோபாரோட அந்த கொலம்பியா மருந்தை வந்து அவர் வந்து குழந்தைக்கு தான் கொடுத்தாரு. அவர் அந்த 100 ரூபாயோ அந்த 1000 ரூபாயோ உருட்டி அந்த கிரெடிட் கார்டு வழியாக வந்து ஒரே கோர்வையில் கொண்டு வந்து நிறுத்தின அந்த மருந்தை வந்து அவர் சரக்குன்னு அப்படி மூக்கொலையெல்லாம் உரியல அப்படின்னு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஏன் தான் இப்படிலாம் சொல்கிறீங்களோ, அதுவும் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த மாதிரியாக போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்துட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்கிறது வந்து ரொம்ப தப்பு. எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு டெட் கேட் தியரி. வழக்கம் போல் வந்து இந்த டெட் கேட் தியரினா என்னென்னா, ஒரு முக்கியமான பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது பல பேர் கேள்வி கேட்கும்போது உணர்வோடு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து ஒரு செத்த பூனையை தூக்கி டேபிளில் போடுவோம். அப்போ வந்து எல்லாருடைய அந்த அட்டென்ஷனும் எங்கே போகும் அப்படின்னா, நேரம் அது என்ன செத்த பூனை எதுக்கு எடுத்து போட்டான் அப்படின்ற மாதிரி அங்கே போகும். இதே தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ இங்கே ஒரு பூனையை போடலை, சும்மா பூனை மழை பெய்யுது. காலையிலையானா பஸ்ஸில் பிரச்சனை, அப்புறம் வந்து பார்த்தா மேரத்தான் ஓடினதில் பிரச்சனை, மேரத்தான் ஆர்கனைஸ் பண்ணது பிரச்சனை, கேக்கு போட்டது பிரச்சனை, கேக்கு போடாதது பிரச்சனை, சட்டை பிரச்சனை, சட்டை இல்லாதது பிரச்சனை, அமைச்சர் பேரை போட்டது பிரச்சனை, பேரை போடாதது பிரச்சனை, பிரச்சனை மேலே பிரச்சனை. இதில் ஆதவ் அவர் வந்து உண்மையான சிஎம் ஆதவ் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மதுவையெல்லாம் நான் தொட்டதே இல்லை அப்படின்றாரு. போன வாட்டி அங்கே டெல்லி போகும்போது வந்து பிடிப்பட்டதெல்லாம் என்னன்னு தெரியல. இந்த மாதிரியான ஒவ்வொரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து யோசிக்கும்போது வந்து இப்போது ஜனநாயகனோட ப்ரொடியூசர் அவர் வந்து வெங்கட்ட நாராயணன் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர். அவரை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதிநிதியாக வந்து டெல்லிக்கு வந்து இந்த காவிரி பிரச்சனை சம்மந்தமாக அனுப்புகிறாங்க. என்ன ஒரு தொலைநோக்கு! ஏன்னா வந்து நம்மால் வந்து போகிறதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயங்க. ஆனால் வந்து பிளாஸ்ட்னா எதுனா வந்து தலைவனோட வழி என்னன்னா, கர்நாடகாக்காரன் ஒருத்தனையே வந்து கர்நாடகாவுக்கு எதிராக போய் பேச வைக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க பாருங்க. பேசுவார்னு நம்பிடுறோம் பாருங்க. அதுதான் நம்மளுடைய வந்து பயங்கரமான ஒரு பெருந்தன்மை, நம்மளோட அறிவு ஜீவித்தனம். ஏன்னா தற்கொலைன்னு சொல்லக்கூடாது. இதில் கண்டிப்பாக போன காணொளி போட்டோன்னே பல பேர் வந்து ட்ரிகர் ஆகிட்டாங்க. இதில் வந்து என்னுடைய ப்ரொஃபைல்லையே ராஜி காஜின்னு சுற்றிட்டு இருந்த ஒரு அம்மா வந்து கொந்தளிச்சு போயிட்டாங்க. நீ மட்டும் என்ன பண்ணுற, ஏன் நாங்கள் தாவேக்கா ஆதரவாளர்கள் நாங்கள் ஏன் போய் வந்து இதுக்கு முன்னாடி லண்டன் பிரிட்ஜ் முன்னாடி வந்து நாங்கள் வந்து பர்த்டே கொண்டாடக்கூடாதா, எங்களுடைய தலைவனுடைய கேக்கை வெட்டக்கூடாதா, நீ மட்டும் வந்து கலர் கலராக சட்டையை போட்டுக்கிட்டு பறை வாசிக்கிறேன்னு சொல்லி யூகே முழுக்க சுற்றுறியே அப்படின்னு வந்து பயங்கரமாக வந்து பொங்கிட்டாங்க. இப்போ நான் கலர் கலராக சட்டை போடுறது உனக்கு பிரச்சனையா, இல்லை பறை வாசிக்கிறது உனக்கு பிரச்சனையா, தமிழ் தேசியம் வந்து யூகேல பேசக்கூடாதுன்னா அப்போ நீங்களும் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக பேசக்கூடாது, அந்த தவக்கலை கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடாது. நாங்கள் ஏன் பேசுகிறோன்னா, அந்த நாட்டை விட்டு வெளியில் வந்திருக்கோம், அந்த நாட்டு வந்து இப்படி சீர்கேடாக போகுதுன்னு பொங்கி புலம்புறோம், அவ்வளவுதான். இந்த பொங்கி புலம்புனதில் தான் வந்து நீங்கள் எடுத்து ஷேர் பண்ண அதே ஜல்லிக்கட்டு பிரச்சனையாகட்டும், ஸ்டெர்லைட் பிரச்சனையாகட்டும், நீட்டு பிரச்சனையாகட்டும், இல்லை வந்து ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்து அந்த அம்மாவே ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ நல்ல வசதியாக இருந்துச்சு. கார்த்திக் தமிழன் வந்து போராடும்போது, கார்த்திக் தமிழன் வந்து இதெல்லாம் கடமையாக வந்து செய்யும்பொழுது தனக்கு மட்டுமே வந்து எல்லா பாதகங்களும் வந்து ஒவ்வொரு தடவை வந்து முதலமைச்சர், தமிழ்நாட்டோட முதலமைச்சர், அது ஸ்டாலினாக இருக்கட்டும், இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எந்த ஆளாக இருக்கட்டும், யார் வந்தாலுமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து கியூ பிரான்ச் வந்து முன்னாடியே வந்து கார்த்திக் தமிழன் யூகேல தான் இருக்காரா அப்படின்னு வந்து தேடுற அளவுக்கு நான் என்ன அவங்களுக்கு வந்து எனக்கும் அவங்களுக்கும் பங்காளி சண்டையா, ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து எங்கே போராட்டம் வந்து வந்துருமோ அப்படின்ற அளவுக்கு வந்து கொண்டு போய் வச்சிருந்ததுக்கான காரணம் தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டுக்கு மேலே இருக்க உண்மையான நேசமும் தான். அதனால் தொடர்ந்து வந்து எங்களை வந்து இப்படி ட்ரிகர் பண்ணி இப்படி வந்து ஒரு தடவையும் வந்து பேச வைக்கிறதும்,
இதெல்லாம் வந்து சரியே கிடையாது. நான் வந்து நேரடியாகவே வந்து கேட்குறேன். இந்த மாதிரியான வந்து பிரச்சனைகள் எல்லாம் வந்து செய்து உண்மையான பிரச்சனைகளை வந்து திசை திருப்புறதுக்காக வேணும்ட்டே இவர்களா செய்கிறாங்களா அப்படின்றத வந்து விவாதிக்கலாம். யாராவது வந்து டிவிகே ஆதரவாளர்கள் யூகேல இருந்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து முறுக்கு பாக்கெட்டை வந்து டேட்டுக்குள்ளே வாங்கி தின்ன ஆம்பளையாக இருந்தால் உண்மையிலேயே வந்து 1.5 வயசு குழந்தைக்கு வந்து மருந்தை வந்து கிரெடிட் கார்டில் நசுக்கி மொபைல் ஃபோனில் வச்சு குழந்தைக்கு கொடுத்த உண்மையான ஆம்பளையாக இருந்தால் மற்ற எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் வந்து பேச வேண்டாம். அந்த மாதிரியான ஆம்பளைகளாக இருந்தால் வாங்க, நாங்களே உங்களுக்கு வந்து தளத்தை தரோம், வாங்க பேசுவோம். கண்டிப்பாக வந்து 2 பேரோட நோக்கமும் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் தான் முக்கியம்னா கண்டிப்பாக வாங்க பேசுவோம். இந்த காணொலியை வந்து கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுடன் பகிருங்க. குறிப்பாக யூகேல உள்ள தாவைக்க ஆதரவாளர்களிடம் கண்டிப்பாக பகிருங்கள். நன்றி, வணக்கம். கார்த்திக் தமிழன்.